தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் படையெடுத்து செல்லும் நிலையில் தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சம்பத் வழங்கிட கேட்கலாம். சம்பத், வணக்கம். தற்போது அந்த தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை மக்களுடைய கூட்டம் எந்த அளவில் இருக்கு, அவங்களுக்கான பேருந்து வசதிகள் எல்லாம் சரியான முறையில் செய்யப்பட்டிருக்கிறதா? சம்பத், முழு விவரம். வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் தங்கி பணியாற்றக்கூடிய பொதுமக்கள் தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் இருந்து 6 பேருந்து நிலையங்களிலிருந்து மாவட்ட வாரியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகைக்காக பொதுமக்கள் சொந்த ஊர்கள் செல்வதற்காக சென்னையில் இருந்து நாள்தோறும் இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் சேர்த்து 4706 சிறப்பு பேருந்துகளும், மாநிலத்தின் பிற பகுதிகளில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு 8478 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் 12ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மொத்தம் 13184 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 12ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் சேர்த்து 901 சிறப்பு பேருந்துகளும், பிற பகுதிகளில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு 1986 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருப்பதாகவும், பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டாலும் கூட்ட நெரிசலால் தங்களால் பயணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என பலரும் இந்த பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது நாம் பார்த்து வரக்கூடிய தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்திலிருந்து கும்பகோணம், தஞ்சாவூர், பன்ருட்டி இந்த மாவட்டங்களுக்கு விக்கிரவண்டி வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் தாம்பரம் சானிட்டோரியம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. எனவே மேற்கூறிய மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் கூட்ட நெரிசலால் பேருந்துகள் இடம் கிடைக்காமல் நீண்ட நேரமாக பேருந்து நிலையத்தில் காத்துக் கொண்டு வருகின்றனர். அதேபோல் பேருந்து நிலைய வாயிலில் பேருந்து நுழைவதற்கு முன்பாகவே மக்கள் முண்டியடித்து ஏறக்கூடிய ஒரு காட்சியும் பார்க்க முடிகிறது. இதனால் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கடும் சிரமத்துக்கு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் நிலையம் ஏற்பட்டது. அதேபோல் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக பேருந்து நிலையம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பேருந்து நிலையத்திற்கு வந்த போக்குவரத்து கள அதிகாரிகள் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கூடுதல் பேருந்துகளும் வரவைக்கப்பட்டு இருப்பதாகவும் நம்மிடையே தெரிவிக்கின்றனர். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் பயணிகள் அனைவரும் எந்த ஒரு தட்டுப்பாடையும் இன்றி பேருந்துகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் நம்மிடையே தெரிவிக்கின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.